கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 3 பேர் பலியான நிலையில் தற்போது 4 பேராக பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்திய பிரவீன், சுரேஷ், சேகர் ஆகியோர் பலியானதாக முன்பு தகவல் கிடைத்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. கள்ளச்சாராயம் அருந்தி தற்போது 4 பேர் பலியாகி இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்திய 4 பேர் பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே பிரவீன், சுரேஷ், சேகர் ஆகியோர் பலியானதாக தகவல் கிடைத்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் இந்த சம்பவத்தால் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சத்தியமூர்த்தி. விவரம். வணக்கம் தர்ஷினி. அதாவது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் என்ற பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதாக ஏற்கனவே 3 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே சுரேஷ், பிரவீன், சேகர் என்ற 3 பேர் இறந்திருந்தார்கள். தற்போது வளர்ச்சி என்பவரும் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இதனால் சாராயம் குடித்து இறந்த பலி எண்ணிக்கை தற்போது 4ஆக உயர்ந்திருக்கிறது. சாராயம் குடித்து 4 பேர் உயிரிழந்த இந்த சம்பவம் கருணாபுரம் பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது போலீசார் அந்த பகுதிக்கு நேரில் வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாகவும் அதனை தடுக்க காவல்துறை இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறினார்கள். அதனை ஏற்று காவல்துறை தற்போது இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் யார் விற்பனை செய்தார்கள், அவர்கள் தற்போது எங்கே இருக்கிறார்கள் என்பது குறித்து தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.